அன்பின் ஆண்டவரே, உமக்கு உகந்த தூய பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆட்கொள்ளுவீராக, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிற ஆண்டவருடைய வார்த்தையானது நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஆண்டவர் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்து அவர்களோடு ஒரு நெருங்கிய உறவிலே கர்த்தர் இருந்தார். எப்போதும் ஆண்டவர் அவரிடத்திலே பேசுகிறவராய், அவர்களோடு உலாவுகிறவராய், அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய், நன்மையின் தேவனாய் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டார். அது என்ன அப்படின்னா, அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தது, நிறைய பழங்கள் இருந்தது, பழ வகைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, அதை சாப்பிடாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் பிசாசு அவரிடத்தில் வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அந்த பகுதி சொல்லுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இவ்வளவு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்த இந்த 2 பேரையும் பிசாசு இப்பொழுது வஞ்சிக்க நினைத்தான். அவன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். அருமையானவர்களே, இந்த கண்கள் திறந்தால் என்ன நடக்கும் அதையும் அவன் சொல்லுகிறான். நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ளுவீர்கள், தேவர்களைப் போல மாறுவீர்கள். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவர் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ பிசாசு இங்கே கொண்டு வந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஆண்டவரை அன்புள்ளவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்று நம்பின இவர்களுக்கு இப்போ பிசாசு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். இந்த பழத்தை நாம் புசித்தால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல மாறுவோம். அது ஆண்டவருக்கு தெரியும். அவர் அதை செய்யாமல் நம்மை குருடர்களாகவே வைத்திருக்கிறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கலாம். இதனுடைய விளைவு தான் பாவம் மனிதனுக்குள்ளே வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கண்கள் திறக்கப்பட்டால் நன்மை தீமையை நீங்கள் அறிகிறவர்களாய் மாறுவீர்கள்.
இன்னைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்துல நிறைய காரியங்கள்ல மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். நிறைய கண்டுபிடிப்பு, எது இதை விட அது சிறந்தது, இதை விட இது சிறந்தது என்று சொல்லுகிற கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? அறிவு என்கிற கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்கள் திறக்கப்பட்டதுனால நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்களும் பெருகி போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலத்துல, பாவம் பெருகி போய் கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, ஜாக்கிரதையாய் இருந்து கொள். இன்னைக்கு நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆனா எப்படிப்பட்ட கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருந்தது. முதல்ல சங்கீதக்காரனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. 119ஆம் சங்கீதத்துல 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று அங்கே கேட்கிறார். ஆண்டவரே, நான் எதற்காக என் கண்ணு திறக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேணும். மத்தேயின் சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களை குறித்து சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லும்போது சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. அப்புறம் சொல்றாரு, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆப்ரேஷனுக்கு முன்னால என் கண்ணு ஒரு மாதிரி மங்களா இருந்துச்சியா, அப்படியே இருட்டு அடைஞ்சு போயிருந்துச்சு, எதையும் சரியா பார்க்க முடியல, படிக்க முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணையா அந்த கட்டை பிரிச்சாங்க, அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமா இருந்துச்சு, என்னாலே அதை சகிக்க முடியல சொல்றாங்களா? அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு தெரியுமா? கண்ணானது நம்முடைய சரீரத்துக்கு எப்படி இருக்கிறது? விளக்கா இருக்கு. அந்த கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாடம் என்ன? உன் கண் தெளிவாய் இருக்க வேண்டும். கண் தெளிவாய் இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எலிசாவுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு நாள் காலையில இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. வந்து பார்த்தா அவர்கள் இருந்த அந்த மலையை சுற்றிலும் அசிரியர்களுடைய படைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு அந்த படைகளை பார்த்த உடனே இந்த வேலைக்காரன் அலறான், ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்? இல்ல, ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்? காரணம், எதிரிகளுடைய படைகள் நம்மை சூழ்ந்து விட்டது, என்ன நடக்க போகுதோ தெரியல, யார் நம்மை காப்பாற்ற போறாங்க தெரியல. அவன் அலற ஆரம்பித்தான். ஆனா எலிசா பாருங்க, அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, எலிசா, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஆண்டவர் அவன் கண்களை திறந்த பொழுது அவனுக்கு முன்னால் இருந்த அந்த அசீரியர்களுடைய இராணுவம் பெரிதாய் தெரிந்த முதல்ல, இப்ப கண்ணு திறந்த உடனே அவன் பார்க்கிறான், அந்த மலையை சுற்றிலும் ஆண்டவருடைய இராணுவம் நிற்கிறது. அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 3 கண்களை நாம் சிந்திக்க போகிறோம். அதுல எந்த கண்ணு நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக ஒரு கண்ணை நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அது என்ன கண் தெரியுங்களா? இச்சிக்கும் கண். என்ன கண்? இச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சைனா ஆசை வேற. ஆசைன்றது என்ன தெரியுமா? கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா இல்லை, எதையோ எல்லாத்தையும் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், அது வேற. இச்சைன்றது என்ன தெரியுங்களா? இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் ஒருவர் காட்டும் தீவிரமான விருப்பம். தீவிரமான விருப்பம் என்னது?
ஏதோ ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள வேணும், அடைய வேண்டும். அதிலே அவர்கள் என்ன பண்றாங்களா, தீவிரமான விருப்பம் காட்டுகிறார்கள். அதைத்தான் இங்கே இச்சைன்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? ஸ்ட்ராங் டிசையர். அது ரொம்ப தீவிரமான விருப்பம் என்று சொல்லி வேதம் அந்த இச்சை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்பொழுது, அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். 5வது வசனத்தில் சாத்தான் சொல்றான், நீங்க இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதை கேட்ட உடனே ஏவாளுக்கு ஒரு பெரிய ஆசை, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு இந்த அம்மா அந்த பழத்தை பார்க்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் 6வது வசனம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டால் என்று அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதுவரைக்கும் இந்த மரத்தையோ இந்த பழத்தையோ இந்த ஏவாளும் ஆதாமும் பார்க்காமல் இருந்தார்களா? பார்க்காம இருந்தாங்களா? பார்த்துருப்பாங்கல்ல. ஆனா இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரலையே. எந்த எண்ணம்? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று இதுவரைக்கும் இவங்க பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். ஆண்டவர் இதை விலக்கி வச்சிருக்கிறாரு, இது எங்களுக்கு தேவைப்படாது. ஆண்டவர் எங்களுக்கு இதை விலக்கி வச்சிருக்கிறாரு, இதை நாங்கள் பார்க்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடவுள் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் நம்ம கண் திறக்கிறது வேணான்னு நினைக்கிறாரு போல, நம்ம நன்மை தீமை அறிந்து கொள்வது வேணான்னு நினைக்கிறாரு போல. இன்றைக்கும் அந்த வார்த்தை மனிதர்களிடத்தில் பரவி கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்தவருடைய தெய்வம் மனிதனை குருடனாக வைத்திருந்தது. நம்ம ஆண்டவர், நம்ம கடவுள் மனுஷன் கண்ணை திறந்துட்டாரு. போச்சு போ. அப்ப என்ன நடக்குது? இந்த உலகம் என்ன பார்க்குது தெரியுமா? ஆண்டவரை நம்மளை ஏமாத்திட்டாருன்னு பார்க்குது. உலகம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? கண்கள் திறக்கப்பட்டால் நீ பெரிய ஞானி ஆயிடுவ, எல்லாம் தெரியும் உனக்கு, தேவர்களை போல மாறுவாய். இப்போ பாருங்க, இவங்களுடைய பார்வை கொஞ்சம் மாறி போச்சு. ஏவாளுடைய பார்வையில இப்ப அந்த விருட்சம் எப்படிப்பட்ட விருட்சம் தெரியுமா? புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். பார்த்தாங்க, அது அவ்வளோ அழகா இருக்குது, புசிக்கிறதுக்கு இன்பமா இருக்கும். அது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. பறித்தால் புசித்தால் தன் கணவனுக்கும் கொடுத்தா பெரிய பாவத்தில் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த கண் இச்சிக்கிற கண், அது என்ன பண்ணுது? ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தது மட்டுமல்ல, அந்த கண் ஒரு பெரிய சாபத்துக்குள்ளே மனிதனை கொண்டு போய் விட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் படுற அத்தனை பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் உபத்திரவங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏவாளினுடைய இச்சிக்கிற கண்கள். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் விளக்கினதை நீ என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்க கூடாது. இது உனக்கு வேணாம் அப்படின்னு எதை ஆண்டவர் விளக்குறாரோ அதை நீங்களும் நானும் விட்டுட்டு வந்துடணும். அது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அதை ரசிக்க கூடாது. இல்ல, ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். லோத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 10வது வசனம் சொல்லுகிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக அந்த சோவாருக்கு போகிற வழி முழுவதும் பசுமையாயிருந்தது. ஏதேன் தோட்டம் போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. அப்ப இந்த இடத்துல நாம் இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவருடைய கண்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா? பசுமையானதை தேடுகிறது, இச்சிக்கிறது. ஆபிரகாம் இந்த லோத்துக்கு சொல்றாரு, நாம் சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வரக்கூடாது? வாக்குவாதம் வரக்கூடாது. நீ முதல்ல தெரிந்தெடுத்துக்க,
நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், உனக்கு எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். உறவு படி பார்த்தா ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பையன் அவங்க பெரிய சித்தப்பாவை பார்த்து சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? சித்தப்பா, நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்க, நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க, நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் சொல்லியிருக்கலாம்ல. இவன் சொல்லலை. இவனுடைய கண்கள் செழிப்பை தேடினது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிரும். பச்சை பசேல்னு இருக்குது. இன்னை வரைக்குமே அந்த பகுதி முழுவதுமே அப்படித்தான் இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலவு போல, அரை நிலவு போல அது என்ன பண்ணுமா, ஒரு செழிப்பான இடம். அந்த செழிப்பான இடத்தை லோத்து பார்க்கிறாரு. இதுதான் எனக்கு சிறந்த இடம். பார்த்தான், போய் அங்க உட்கார்ந்தான். அதுக்கு முன்னால என்ன இருக்கு தெரியுமா? சோதோம் கொமோரா இருக்கிறது. வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இவர் நினைச்சாரு. காலப்போக்கில உள்ள போய் உட்கார்ந்துட்டார். எங்க உட்கார்ந்தாரு? சோதோம் கொமோராவுக்கு போயிட்டார். காரணம் தெரியுமா? அதுவும் செழிப்பான பட்டணம். இப்போ அங்க போய் உட்கார்ந்த பிறகு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சோதோம் கொமோராவை அழிக்கும்படி இறங்கி வருகிறார். இப்ப ஆண்டவர் இவர்களிடத்துல வந்து இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அழிப்பதற்கு, அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுது, பின்னிட்டு பாராதே. மூணாவது ஒரு வார்த்தை சொல்லுது, சமபூமி எங்கும் நில்லாதே. நாலாவது ஒரு வார்த்தை சொல்லுது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீ தப்பிச்சிட்ட, இந்த சோதோம் கொமோராவினுடைய அழிவிலிருந்து நீ தப்பிவிக்கப்பட்டு இருக்கிறாய். ஆனா நீ இன்னும் உயிர் வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஓடு, ஜீவன் தப்ப ஓடு. கண்களின் இச்சையில விழுந்துட்டியா? பைபிள் சொல்லுது, தப்ப வேண்டுமானால் ஓடு, ஜீவன் தப்ப ஓடு. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றி இருக்கிறீர், ஓடுறேன்னு ஓடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஓடிட்டே இருக்கும்போது பொழுது விடிந்து விட்டது. கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, பின்னிட்டு பார்க்காத. விட்டுட்டு வந்த அந்த இடத்தை என்ன பண்ணாத, திரும்ப பார்க்க கூடாது. இச்சித்து விட்டாய், விழுந்து விட்டாய், அதில் மடிந்து போக வேண்டியவனை கர்த்தர் காப்பாற்றின பொழுது ஆண்டவர் சொல்லித்தராரு, ஓடு, திரும்பி பார்க்காத. ஆனா பொழுது விடியுது, வெளிச்சம் வந்த உடனே லோத்தினுடைய மனைவி, அந்த அம்மாவுக்கு விட்டு வந்த அந்த தேசத்தை பார்க்கணும். ஐயோ, எவ்வளோ செழிப்பா இருந்த இடம் தெரியுமா? எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தோம் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? நினைச்சதெல்லாம் அனுபவிச்சோம் தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவி 26வது வசனத்தில் சொல்லுகிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நல்லா கவனிங்க. கண்களின் இச்சை முதல்ல என் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்தது. ரெண்டாவது, கண்களின் இச்சை என்னை அழித்தே போட்டது. உப்பு தூணாய் மாறினார். அதோட நிக்கல, அந்த சந்ததி ஆசீர்வாதத்தை இழந்து போன சந்ததியாய் மாறினது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இல்லாமற் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இல்லாமல் போகும் பொருட்களின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அப்பா, நீ எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் செழிப்பு, எதெல்லாம் ஆசீர்வாதம்னு பார்க்குறியோ அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். அல்லேலூயா. எது நிரந்தரம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நிரந்தரம்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் என் கண்களுக்கு இது பிடித்து இருக்கிறது, என்னுடைய மனதுக்கு இது பிடித்து இருக்கிறது, எனக்கு இது நல்லா இருக்குது, இச்சிக்கப்படத்தக்கது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாருங்க. வேதம் சொல்லுகிறது அது பறந்து போகும். பறந்து போகும். எப்படி பறந்து போகுமா? கழுகுக்கு சட்டைகள் விரிச்ச மாதிரி அதுக்கு சட்டைகள் விரித்து அது பறந்து போயிடும், காணாம போயிடும். இப்போ நீங்களும் நானும் வேதனைக்குள்ளே தள்ளப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இல்லாமல் போகும் பொருளின் மேலே நீ இச்சை வைக்காத, பார்க்காத. 1 யோவானின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசி பாருங்க. அந்த இடத்துல யோவான் தன்னுடைய மக்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினுடையவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த யோவான் சொல்லித்தராரு, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்லா கவனிங்க. நம்ம பல நேரங்களில் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம இச்சித்து அல்லது விரும்பி ஒரு காரியத்தை செய்கிறோம். செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே உங்க சித்தப்படித்தானே நான் செஞ்சேன். கல்யாணம் லவ் மேரேஜா இருக்கும், மேலே போடுற வசனம் என்ன வசனமா இருக்கும் தெரியுமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்மள மாதிரி ஆண்டவர் இருந்தார்னா ஓங்கி ஒன்று வச்சு, யாரை கேட்டு இந்த வசனத்தை நீ போட்ட அப்படின்னு கேட்பார். ஏதோ கேட்காத வரைக்கும் நம்மெல்லாம் சந்தோஷமா சுத்திட்டு திரிகிறோம். இந்த காரியம், இவன் தெரு தெருவா சுத்தி ஏதோ ஒன்று பிடிச்சிருப்பான். ஆனா பெற்றோர்கள் போடுவாங்க, இந்த காரியம் இல்லைங்க. பைபிள் சொல்லுது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது எங்கிருந்து உண்டாச்சு? அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்போ இந்த உலகத்தில் உண்டானவைகளை நீங்கள் நானும் பற்றி கொண்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ முதல் ஒரு கண்ணை நம்ம பார்த்தோம். அது என்ன கண்ணு? இச்சையின் கண்கள், இச்சிக்கும் கண்கள். 2வது ஒரு கண் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லித்தரார். மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2வது ஒரு கண் இருக்குது. அது கண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? இடறல் உண்டாக்கும் கண். என்ன உண்டாக்கும் கண்? இடறல். இடறல் அப்படின்ற வார்த்தைக்கு 2 வார்த்தை சொல்றாங்க. ஒன்று கால் தடுமாறுதல் அல்லது தடுக்குதல். 2வது தடை என்று 2 வார்த்தை சொல்றாங்க. ஒன்று கால் தடுக்குதல், 2வது தடை. அப்போ இடறல் உண்டாக்கும் கண் என்று ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கண் என்ன பண்ணுது? என்ன பரலோகத்துக்கு போக வேண்டியவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடுது. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்றார். வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 29வது வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அந்த இடறல் உண்டாக்குகிற கண்ணை நீ பிடுங்கி போட்டிட்டா எங்க போகலாம்? எங்க போகலாம்? நம்ம வாழ்க்கையும் ஒரு பயணம்தான். நம்ம பயணம் போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு அனுபவங்கள். நான் சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் என்னை ஒன்று தகுதிப்படுத்துகிறது அல்லது என்னை தடுக்கி விழச் செய்கிறது. இதுல எதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதுதான் முக்கியம். இப்போ நான் போகிற இந்த வழி எனக்கு இடறலா மாறுது. எப்ப தெரியுமா? என் கண்கள் எனக்கு இடறலா இருக்கும்போது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ முன்னேறி செல்வதற்கு தடை செய்கிற காரியங்கள், நீ பரலோகம் போக முடியாம தடை செய்கிற காரியங்கள் எங்க இருந்தோ வரல. எங்க இருக்கு தெரியுமா? என் கண்ணில் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு காரியத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் இடறல் எங்க இருக்கு தெரியுமா? என் கண்ணில் தான் இருக்கு.
எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்ணில் தான் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணு அப்படின்னா போய் பிடிங்கி போட்டுலாமா அப்படின்னா இல்லை, அதை நீங்கள் மேற்கொள்ளணும். நீங்களும் நானும் மேற்கொள்ளணும். எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தில் நான் தாவீதை வாசிக்கும் போது இப்படி வாசித்தேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு அடைமொழி கொடுக்கிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் சர்டிஃபை பண்றாரு, என்ன தெரியுமா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். சவுல் எனக்கு பிரியம் இல்லை, அவனை தள்ளிட்டேன். தாவீதை நான் தேர்ந்தெடுத்த, ஏன் தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன், என்னோடு கூட இருக்கிறவன், என்னுடைய இருதயத்தில் அவனை வைத்து இருக்கிறேன். இல்லை, நம்ம சொல்லுவோமே, இருதயத்தில் வச்சிருக்கிறேன், இருதயத்தை உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். ஒருத்தவங்க ஒரு நாள் பாட்டு பாடுறான், உன் இருதயத்தை உன் காலில் தொலைச்சிட்டேன். எங்கெங்க தொலைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம். காலில் தொலைச்சிட்டேன், கொலுசில் தொலைச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம இருதயத்தை எங்கே தொலைச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று, வில்லியம்ஸ் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், அந்த பாட்டு எழுதினார் பாருங்க. அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். மலர் போன்ற பாதங்களில் மன்னவா என் மனதை நான் தொலைத்தேன், அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். மலர் போன்ற பாதங்களில் மன்னவா என் மனதை நான் தொலைத்தேன், அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். அல்லேலூயா. நம்ம எங்க நம்ம இருதயத்தை தொலைக்கணும்? மலர் போன்ற அவருடைய பாதத்தில். ஆண்டவரே, உங்க பாதத்தில் இருதயத்தை தொலைச்சிட்டப்பா சொல்லி பாருங்களேன், அவர் நம்மை கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். எனக்கு நிறைய நேரங்களில் இந்த தாவீதை பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட இந்த தாவீது, ஆண்டவர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தி வைத்து பெரிய வெற்றிகளை கொடுத்து அவனை அவர் உயர்த்தி வைத்த பொழுது ஒரு நாள் ஒரு காரியம் நடக்குது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தூக்கத்திலிருந்து எழுந்தாரு. சாயங்கால வேளையில தூக்கத்திலிருந்து எழும்பி உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது என்று வேதம் சொல்லுது. எங்க இருந்தாரு? மாடி மேல அப்படி நடந்து வரும்போது அவர் பார்க்கிறாரு. என்ன பார்த்தார் தெரியுமா? ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். பார்த்தாரு, விட்டு போயிருக்கலாம்ல. திரும்பவும் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். புரியுதுங்களா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, முதல் பார்வை தவிர்க்க முடியாதது, 2வது பார்வை பாவம். இல்லை, ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போகிறோம், போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்குது, போகிற போக்கில் பார்த்துட்டு போயிடுறோம், ஒன்றும் கிடையாது, பிரச்சனையே இல்லை. அதை பார்க்காம போனால் தான் கண்ணில் பிரச்சனைன்னு அர்த்தம். பார்த்துட்டோம், போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்குதே அப்படின்னு திரும்பி அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வருது தெரியுமா? அங்கே பாவம். கலராக ஒன்று போகும், போகிற போக்கில் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா சந்தோஷம், ஒன்றும் இல்லை. அப்படின்னு இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பாவம். நல்லா தான் இருக்கிறான், பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆள் பல்காக இருக்கிறான், ஜிம்முக்கு போவான் போல இருக்கு, நல்லா இருக்கிறான்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது? பாவம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உப்பரிக்கையின் மேலே உலாவினா. இதில் வேடிக்கை என்னன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் தாவீது தூங்கிட்டு இருந்திருக்கலாம்ல. ஏன் மேலே வரணும், ஏன் சுற்றணும், எதுக்கு பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கணும்? அங்கே ஒன்று அழகாக இருந்துச்சுன்னு பார்த்து அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சூழ்ச்சி பண்ணினான், கொலை செய்தான். இப்போ ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு. இப்போ அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டான். நாத்தானை அனுப்புறாரு, போ பேசு. நாத்தான் போனாரு. ஒரு அருமையான கதை ஒன்று சொன்னாரு. ராஜா, ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க ராஜா. ஒருத்தன் பெரிய பணக்காரன், நிறைய ஆடுகள் இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தான், ஏழை. அவங்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அது அந்த மனுஷன் மடியிலேயே படுத்திருக்கும். அவன் சாப்பிடும்போது அவன் கூட சாப்பிடும். அவன் பிள்ளைகளில் ஒன்று போல அது இருந்தது ராஜா. பணக்காரன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். அவன் தான் வீட்டில் இருக்கிற ஆடுகளை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏழை மனுஷனுடைய ஆட்டை அடிச்சிட்டான் ராஜான்னு சொன்ன உடனே, தாவீது ஏற்கனவே ஆடு மேய்ச்சவன் தானே, ஆடுகள் மேல அவ்வளவு அன்புள்ளவன். வந்துச்சு பாருங்க கோபம். அவர் சொன்னாரு, அந்த மனுஷன் சாகவே சாக வேண்டும். நாத்தான் சொன்னா, அது வேற யாரும் இல்லை, நீதான். 51ஆம் சங்கீதத்தை வாசி பாருங்க. புலம்புறான், ஆண்டவரே என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவம் எனக்கு முன்னால நிக்குது, என்னை மன்னிச்சிருங்க. அழறான். நல்லா கவனிங்க. கண்களின் இடறல் தாவீதை கடவுளுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்ட பொழுதும் ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை செய்ய வைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் பரலோகம் போகிறதுக்கு இடர்லா இருக்கிற என் கண்ணை நான் சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னை ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பைபிள் படிக்க விட மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா காலையில் வாட்ஸ்அப் செய்தி இல்லை, அது டிங்னு ஒரு சத்தம் வரும். வருதா? வருதா? வரும். என்னமோ நியூஸ் வந்திருக்குது அப்படின்னு அதை பிரித்து பார்க்குறேன்யா. அதில் ஒரு செய்தி வருது. அதை பார்க்க போனால் அடுத்தது ஒரு செய்தி அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அது ஒரு லிங்க் ஒன்று வருது. அந்த லிங்கை பார்க்கும்போது அது வீடியோவில் கொண்டு போய் நிறுத்துது. எனக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குமோ அந்த வீடியோ அத்தனையும் அதில் வருதுயா. ஆகவே பைபிளை எடுத்து படிக்கிறதுக்கு உட்கார்ந்த நான் இப்போ பைபிள் படிக்க முடியல. எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் மணிக்கணக்காக பார்க்குறேன். நான் செல்ஃபோனை பார்க்கறதுனால இப்போ கொஞ்ச நாளாக பைபிள் படிக்கிறதே இல்லை. நாங்கள் அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் சூப்பர். பைபிளை எங்கே படிப்பாங்க? செல்ஃபோன்லேயே படிப்பாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணதும் அதுலேயே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இவன் விரும்பினாலும் விரும்பலைனாலும் இப்போ அதை பார்த்த உடனே நம்ம இப்போ முதல்ல பார்த்தோம் பாருங்க, இச்சிக்கிற கண் என்னதான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு அதை தொட்டான்னா அது கொண்டு போவோம் அங்கங்கே போய் கடைசியாக ஏண்டா இதை பார்த்தோம், என் வாழ்க்கையே நாசமாக போகுதே அப்படின்னு பரிதாபப்படுகிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு ஜாக்கிரதை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிற. அப்ப 2 காரியம் பார்த்தா, இச்சிக்கிற கண், இடரல் உண்டாக்குற கண். இது 2த்தையும் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போம். எனக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, என் சுய பலத்தினால இந்த இச்சையை என்னால் மேற்கொள்ள முடியலை, நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் செய்து விடுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன், நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்போ இச்சிக்கிற கண்கள் நம்மையும் மீறி பாவம் செய்யுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. சரியா? இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும்.
பாடணும் பாருங்க, உமக்கு உகந்த தூய பலியாக இந்த உடலை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் பலப்படுத்துவார். இடரல் உண்டாக்குகிற கண் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இடர பண்ணுகிறது, பரலோகம் போக வேண்டிய என்ன நரகத்துக்குள்ள கொண்டு போகிறது. உடனே என்ன பண்ணோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பேதுரு கடல்ல நடக்கிறாரு, பயங்கரமான ஆளுங்க, கடல்லையே நடந்துட்டாரு. ஆனா சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தா, காற்றை பார்த்தான், அலையை பார்த்தான், மூழ்க ஆரம்பித்து விட்டான். இவன் அவன் அலறல் இருக்குது பாருங்க. இயேசுவே என்ன காப்பாற்றுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டார். எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, என் கண்ணு எனக்கு இச்சைகளுக்குள்ளே கொண்டு போகுதப்பா, என் கண் எனக்கு இடரல் உண்டாக்குகிறது, எனக்கு உதவி செய்யுங்க. மூணாவது ஒரு கண் இருக்குது. அந்த கண் எப்படிப்பட்ட கண் தெரியுமா? திறக்கப்பட்ட கண். என்ன கண்ணு? ஆமா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 22:31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு நீ போகக்கூடாதுன்னு பிலேயாமுக்கு சொன்னார். ஆனா அவனை திரும்பவும் வந்து கூப்பிடுறாங்க. ராஜா உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரையா, ஆகவே நீ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆசை யாரை விட்டுச்சு? இவர் திரும்பவும் போறாரு. ஆண்டவரே நான் போகட்டுமா? ஆண்டவர் சொல்றார் போ அப்படின்னார். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. 22வது வசனம் சொல்லுது, அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. ஆகவே கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு, அவனுக்கு எதிராளியாக நின்றார். கழுத பார்க்குதுங்க. யார் பார்த்தது? யாரை பார்த்துச்சு கழுத? கர்த்தருடைய தூதனை பார்த்து முதல் முறை வழி விட்டு விலகி வயலில் இறங்கிச்சு. ரெண்டாவது அவனை கொண்டு போய் அவன் காலை செவுத்தில் சேர்த்து தேய்ச்சி விட்டுடுச்சு. மூணாவது அது எங்கேயும் போக முடியல, இடுக்கமான இடத்துல தேவதூதன் நிற்கும் போது இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பீலேயாமுக்கு கீழே படுத்துக்குச்சு. வந்துச்சே பாருங்க கோபம் பீலேயாமுக்கு. கையில் இருந்த தடியை வச்சு அடி பின்னி எடுக்கிறான். இப்போ கழுதைக்கு கண்ணு திறந்தது மட்டும் இல்லை, கழுதைக்கு வாயம் திறந்துடுச்சு. அது இப்போ பேசுது, நீ என்னை கொண்ட நாள் முதல் நான் உனக்கு உண்மையாக இருந்தனப்பா, ஏன் என்னை அடிக்கிற? கர்த்தருடைய தூதனானவர் வேதம் சொல்லுகிறது, இப்போ அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு அலையில சொல்லுங்க. இப்பதான் பார்க்கிறான், கர்த்தர் தனக்கு எதிராளியாய் நிற்கிறதை அவன் பார்த்தார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதுனால கர்த்தருக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியலை. பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு எதிராளியாய் நிற்கிறதையே நான் உணராம ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதை தெரியுமா? எனக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி நிற்கிறார் என்பதை நான் பார்ப்பதற்கு என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும். கொஞ்சம் தப்பிட்டான் இல்லை, அந்த கழுத என்ன நடக்குதோ நடக்கட்டும், எங்கள் எஜமானன் தானே சாக போகிறான் போவோம் அப்படின்னு போயிருந்துச்சுன்னா பீலேயாம் கதை முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் பீலேயாம் கண்கள் திறக்கப்பட்ட போது கர்த்தர் தனக்கு எதிரே நிற்கிறதை அவன் கண்டான். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, என் கண்கள் திறந்தா கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்று கண்டுகொள்ள முடியும். ரெண்டாவது, என் கண்கள் திறந்தால் கர்த்தருடைய அற்புதங்களை நான் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்றான், 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நிறைய நேரங்களில் நம்ம பைபிள் படிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம்.
எல்லாம் படித்து முடிச்சுட்டு என்னையா இதில் சாதிச்சேன், நான் ஒன்றும் தெரில, மனப்பாடம் பண்ணதும் கிடையாது, மனதில் ஏற்றுனதும் கிடையாது, இது எனக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பது போல போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட வேணும். எதுக்கு தெரியுமா? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்ப்பதற்காக. அல்லேலூயா. வேதத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிச்சா நிறைய அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும். சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன், இந்த வேதம் உயிருள்ளது. இந்த வேதத்தை யாரு கருத்தோடு வாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், இல்லாம இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கும் என் கதை. 4 வருஷம் பொண்ணு தேடினாங்க எங்கள் அம்மா. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, எங்கெல்லாம் போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றாங்களோ அந்த பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஆகிடும். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், பேசாமல் ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருவோம்மா, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவங்களுக்கு சொல்லுங்களேன், கல்யாணம் ஆகிடும், கமிஷன் வாங்கிக்குவோம். எங்கள் அம்மாவுக்கு கோபம், ஏய் அமைதியாடுறா, கல்யாணம் ஆகலை, நான் புலம்பின்னு இருக்கிறேன், நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படி. 4 வருஷம் பொண்ணு தேடினாங்க. கடைசியாக ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நான் பைபிள் படிப்பேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழங்காலில் நின்று படிப்பேன். நான் இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு குழந்தைய தரணும், திருமணம் நடக்கணும். படித்தேங்க. யோபு வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு இருக்குது பார்க்குறியா அப்படின்னாங்க. போய் பார்த்தோம். 4 வருஷம் தேடினது அப்போ தான் கிடச்சிது. ஒரே வாரத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அடுத்த 2 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. எப்படிடா நடந்துச்சு அப்படின்னா இன்னை வரைக்கும் புரியல. அவ்வளோ கடகடன்னு ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் குழந்தை இல்லை, புலம்புறோம். வர்றவங்க போகிறவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன ஒன்றும் இல்லையா, என்ன டாக்டரை பார்த்தீங்களா, அதை பண்ணிங்களா, இதை பண்ணிங்களா. இதில் நான் போரூரில் இருக்கிறேன். அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய, எல்லாம் சர்ச்சுக்கு வர்றவங்க வந்தாங்கன்னா எங்கள் வீட்டு அம்மாவை பிடிச்சின்னு அவங்க ஒரு பக்கம் பேசின்னு இருப்பாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அங்கே போய் பாரு, இதை பாரு, இதை. நான் அங்கே அந்த குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு குழந்தைய தூக்கணுன்னா மனசுக்குள்ளே வேதனையோடு தான் நிற்பேன். ஆண்டவரை ஊரார் பிள்ளையெல்லாம் தூக்கி பிரதிஷ்டை பண்ணுறேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. யோசிச்சு பார்த்தேன், பைபிள் படித்தா கல்யாணம் ஆச்சு, அப்போ பைபிள் படித்தா நிச்சயமாக ஒரு குழந்தைய ஆண்டவர் தருவார். திரும்ப ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே திரும்பவும் நான் பைபிள் படிப்பேன், முழங்காலில் நின்று படிப்பேன், நான் இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு குழந்தை வேணும். சங்கீதம் வந்தபோது குழந்தை வந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை கேளுங்க, இன்னையிலேருந்து கேளுங்க. ஆண்டவரே நான் ஏதோ பொழுதுபோக்குக்கு பைபிள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா, இனிமேல் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும் சொல்லி நீங்கள் கேட்டு படித்து பாருங்க. நீ எதிர்பார்க்கிறதை விட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். திறக்கப்பட்ட கண் வேணும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கணும். யோபுவின் இடத்துல போனீங்கன்னா அவர் சொல்வார், 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நான் பார்ப்பேன். கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? செத்த ஆண்டவரை பார்க்க மாட்டீங்க, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை பார்ப்பீங்க, செயல்படுற ஆண்டவரை பார்ப்பீங்க, உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு ஆண்டவரை பார்ப்பீங்க, உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிற ஒரு ஆண்டவரை நீ பார்ப்பாய். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரை, உயிருள்ள செயல்படுகிற ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நான் பார்க்க வேணும். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 31வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எம்மாவு சீஷர்களை குறித்து சொல்லுகிறது.
அவங்க இயேசுசாமியை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இதுவரை இப்பொழுது 3 நாள் ஆயிற்று. புலம்பிக்கிட்டே போறான். போகும்போது ஒருத்தர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டார். பேசுறாரு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, இவைகள் எல்லாம் நடந்து 3 நாள் ஆச்சு, இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன அந்நியனா? இயேசுவை எப்படி பார்த்தாங்க? அந்நியரா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க கண்கள் இன்னும் திறக்கப்படல, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது. இப்ப அவங்க தங்குற வீட்டுக்கு போனாங்க. அங்க போகும்போது இவரையும் கூப்பிட்டாங்க, வாங்கய்யா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. உள்ள போய் இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் திறந்தது. அவரை அறிந்தார்கள், அவரை தெரிந்து கொண்டார்கள். இவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்கள் திறக்கப்பட்டால் யாரை பார்க்கலாம் தெரியுமா? யாரை அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வாரா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த மனிதனுடைய எந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அப்புறம் பாருங்க, மார்க்கின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வந்தீங்கன்னா அங்க ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அற்புதம் செய்தார். குருடனாய் இருந்தான், பார்வை இல்லை. அவன் அந்த 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 மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாரு. இப்போ அவன் பார்த்தான். எப்படி பார்த்தானா? வாசிங்க 24வது வசனம். வெளியே அழைத்து கொண்டு போய் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்றார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை ஒன்று பைபிளை பாருங்க, இல்லைன்னா டிவியை பாருங்க. சும்மா என் மூஞ்ச பார்க்காதீங்க. என் மூஞ்ச பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையல்னு இருக்கும். என் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. பைபிளை பாருங்க என்ன சொல்லுது? அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறான். அல்லேலூயா. எனக்கு நான் வந்து +2 படிச்சுட்டு ஒரு டாக்டர்கிட்ட கம்பவுண்டராக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி வந்தான், தம்பி 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 டைம் ஆச்சுப்பா, சீக்கிரம் என்ன உள்ள விடுப்பா, டைம் ஆச்சுப்பா, டாக்டரை பார்க்கணும்ப்பா. நான் பதறி போயிட்டேன். என்னடா இருந்தாலும் இவ்வளோ பதறாரு, ஒருவேளை ரொம்ப முடியல போல இருக்குது, சிக்கா இருக்கிறாரு போல அப்படின்னு போக வேண்டிய ஆளை நிறுத்திட்டு இவரை உள்ளே அனுப்பிட்டேன். உள்ளே போனவன் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு சொல்கிறான், சார் ஒரு 10 நாள் லீவ் வேணும் சார், லீவ் லெட்டர் கொடுங்க. இவன் பண்ண கலட்டா உள்ள சத்தம் கேட்டுடுச்சு டாக்டருக்கு. அவர் இவன் லீவ் லெட்டர் கேட்ட உடனே என்ன அப்படி பார்த்தாரு. பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவனுக்கு லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டு என்கிட்ட கேட்டார், என்ன சொன்னா அவன்னார். ஒன்றும் சொல்லையா, உடனே போனோம் ஐயாவை பார்க்கணும்னு சொன்னாயா. ரொம்ப சீரியஸ் இல்லை? அவர் கேட்டார், ரொம்ப சீரியஸ் இல்லைன்னாரு. நான் ஒன்றுமே பதில் சொல்ல. அவர் சொன்னார், இவ்வளோ வளர்ந்து இருக்கிற, +2 வரைக்கும் படிச்சுட்ட மனுஷன் யாருன்றது உனக்கு புரியலடா சொல்லிட்டு அவர் சொன்னார், உலகம் தெரியாமல் வெள்ளேந்தியா இருக்கிற 1 வருஷம் என் கூட இரு, யார் யார் எப்படிப்பட்டவன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? வெள்ளேந்தியா தான் இருக்கிறாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப யோக்கியமாக நடக்கிறோம், எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, நீ யாரை எப்படி பார்க்குறன்றது உன் கண்ணு திறக்கப்பட்டாதான் தெரியும். இந்த மனுஷனுடைய பார்வை அறகுறையா ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அறகுறை அற்புதம் என்ன சொல்லுது, என்ன காண்பிக்க தெரியுமா? மனிதர்கள் எல்லாரும் மரங்களை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாரும் மரங்களை போல இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இது இப்படியே விட்டா இவன் போறவன் வரவனெல்லாம் எப்படி தான் பார்ப்பான். திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 25வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும்
அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்தான். அல்லேலூயா. இப்பொழுது அவன் சுகமான பிறகு மனுஷங்க எல்லாரையும் மனுஷங்களா பார்த்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய பார்வை தெளிவடைய வேண்டுமானால், மனிதர்களை நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமானால், யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியணும்னா, நான் யாரு என்ன என்ன நடக்கணும் தெரியுமா? ஆண்டவரால் என் கண்கள் திறக்கப்படணும். நிறைய நேரங்களில் நல்லவங்களெல்லாம் கெட்டவங்களா பார்க்குறோம், கெட்டவங்களெல்லாம் நல்லவங்களா பார்க்குறோம். இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் மனிதர்களை பகுத்தறிவதற்கு எனக்கு ஞானம் வேணும், அதுக்கு என் கண்கள் திறக்கப்படணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஒரு ஆவிக்குரிய வரங்களில் ஒரு வரம் இருக்குது. என்ன வரம் தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். என்ன வரம்? எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஆவி கிடையாது, அதே போல எல்லாருக்குள்ளேயும் கெட்ட ஆவியும் கிடையாது. நிறைய நேரங்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கெட்டவன்னு பார்ப்பாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் நல்லவங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் கடவுளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? என் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, நான் எல்லாரையும் தெளிவாக பார்க்கணும். அல்லேலூயா. தெளிவாக பார்க்கணும். சிரிச்சு பேசுனா அவங்க நல்லவங்க, கோபமாக பேசுனா அவங்க கெட்டவங்க, இப்படி பார்க்குற ஆட்கள் உண்டு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மனுஷன் அறகுறையாக சுகமாகி மரமாக பார்த்தான் பாருங்க, அப்படித்தான் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் தெளிவாய் பார்க்கிறதற்கு என் கண்களை திறந்தரலும், வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தரலும், ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தரலும். ஆண்டவரே, நீர் என்ன எப்படி நிற்கிறீர் என்பதை நான் பார்க்க என் கண்களை திறந்தரலும். கடைசியாக ஒருத்தரை சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மகிமையான காட்சியை பார்த்தார். ஏப்பா அங்கே என்ன தனியாக பிரசங்கம் நடக்குது? அவள் ஓடினால்னா ஓடட்டும், நீங்கள் என்ன பிடிச்சி நிறுத்தின்னு விளையாட்டு காமிச்சுன்னு இருக்கீங்க சார். இப்போ இங்கே நாம் பார்க்கிறது 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில். அல்லேலூயா. பைபிளில் எந்த வார்த்தையும் சும்மா போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசிச்சு உசியா ராஜாவை பற்றி வீட்டில் உட்காந்து வாசிங்க. அந்த மனுஷன், அந்த ராஜா, அவனுடைய காலம் இஸ்ரவேலின் பொற்காலம். சூப்பரான ஆட்சி நடக்குது. இவன் அந்த காலத்தில் முதலாக கல் எறிகிற இயந்திரத்தை அவன் தான் கண்டுபிடிச்சான். இப்போ நம்ம அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம் தெரியுமா? டேங்க்னு பேர் வச்சிருக்கோம், பீரங்கின்னு பேர் வச்சிருக்கிறோம். அதை அந்த காலத்திலே அவர் தான் கண்டுபிடிச்சார். அவன் வெள்ளாண்மை பிரியன், பசுமை புரட்சி அப்பவே நடந்துச்சு. அவன் எதிரிகள் இருந்த இடத்துல போய் கொத்தளங்கள் கட்டினான், எதிரிகளையே மேற்கொண்டவன். அவனுக்கு நிறைய பேர் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்போ ஜனங்க இவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ராஜா நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல ராஜா, இவரை போல ஒருத்தரும் இல்லை. பார்வை முழுவதும் இந்த உசியாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் உசியா ராஜா செத்து போயிட்டார். ஏசாயா என்கிற அந்த தீர்க்கதரிசியும் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா? உசியா ராஜாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா ராஜா நல்லா இருந்தாருன்னா நம்ம பாதுகாப்பாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம், செழிப்பாக இருப்போம். ராஜா 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 ஒரு நாள் போயிட்டாரு. இப்போ அவன் கண்கள் எங்கே திரும்பிச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக திரும்பினான். அங்கே பார்க்குறான் உசியா ராஜா என்ன மூளைக்கு, அங்கே ஒருத்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மகிமையான தேவனாய் உட்கார்ந்து இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறாங்க.
அதை பார்த்த உடனே ஏசாயா என்ன செய்தான் தெரியுமா? அலர்னா, ஐயோ அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்போ நம்மை குறித்து நம்ம உணர முடியும் தெரியுமா? நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவருடைய அந்த மகிமையான காட்சியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறைவெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் நான் யார், நான் என்ன பேசுகிறேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், எல்லாம் எப்போ தெரியுமா? என் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை நான் பார்க்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இச்சையின் கண்கள் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இடதலின் கண்கள் எனக்கு வேணாம் சுவாமி, திறக்கப்பட்ட கண்கள் எனக்கு வேணும். அந்த திறக்கப்பட்ட கண்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க உதவும். அந்த திறக்கப்பட்ட கண்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறதுக்கு உதவும். அந்த திறக்கப்பட்ட கண்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த திறக்கப்பட்ட கண்கள் மனிதர்களை தெளிவாய் பார்க்க எனக்கு உதவி செய்யும். அந்த திறக்கப்பட்ட கண்கள் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இச்சையின் கண்கள் நமக்குள்ளே இருக்குமானால், இச்சிக்கும் கண்கள் இருக்குமானால், கண்டதெல்லாம் இது நல்லது, இது நல்லா இருக்குது, இது வேணும், இது வேணும், a strong desire, யாராலும் தடுக்க முடியல. யார் தடுத்தாலும் மிஞ்சி போகிறோம். பெற்றோர்கள் பேச்சை கேட்கல, சொந்தக்காரங்க பேச்சை கேட்கல, இதுதான் எனக்கு வேணும், ஓடிட்டு இருக்கிறியா? சாபம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் லோத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. செழிப்பை தேடி ஓடினான், முடிவு அவன் மனைவி உப்பு தூணா மாறிட்டா. திரும்பி பார்க்காதேன்னு சொல்றாரு, திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார். வேதம் சொல்லுகிறது, பறந்து போகிற இல்லாமல் போகிற பொருள் மேல உன் கண்களை ஏன் பறக்க விடுகிறாய்? அது பறந்து போயிடும், இருக்காது, நிலை இல்லாததை, உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இது நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இச்சிக்கும் கண்கள் எனக்கு வேண்டாம் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது சொல்லுங்க, இடரல் உண்டாக்குகிற கண் எனக்கு வேணாம் சுவாமி, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க கூட இருக்கணும், நித்தியமான வாழ்க்கை வாழணும். அந்த பரலோக பயணத்தில் எனக்கு இடரலா இருக்கிற இந்த கண் எனக்கு வேணாம் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இடறி விழக்கூடாது, தெளிவாக இருக்கணும். உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகிற வரைக்கும் என்னுடைய பயணம் இடரில்லாமல் இருக்கணும்ப்பா, உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண்பதற்கு என் கண்களை திறந்தருளும். நீர் எனக்கு முன்பாக எப்படி நிற்கிறீர் என்பதை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய மகிமையை, உயிருள்ள ஆண்டவரை நான் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். அந்த மகிமையும் மகத்துவமான ராஜாவை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். மனிதர்களை தெளிவாய் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் கண் திறக்கப்படணும். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் எப்படிப்பட்டதாக என் கண் இருக்கிறது? இடர்ல உண்டாக்குகிற கண்ணா இருக்கக்கூடாது, இச்சிக்கும் கண்ணா இருக்கக்கூடாது. திறக்கப்பட்ட கண்களாய் கர்த்தரை பார்க்க, கர்த்தரை அறிந்து கொள்ள, அற்புதங்களை பார்க்க, மனிதர்களை தெளிவாய் பார்க்க எனக்கு உதவி செய்கிற அந்த திறக்கப்பட்ட கண் எனக்கு வேணும் ஆண்டவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா, நான் இடறி விழுந்து கொண்டிருக்கிறேன், என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கண்களை தெளிவாக்குங்கப்பா, என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இச்சிக்கும் கண்கள் எங்களை சாபத்துக்குள்ளேயும் அழிவுக்குள்ளேயும் கொண்டு போய் விடுகிறது சுவாமி. ஆண்டவரே, இடரல் உண்டாக்குகிற கண் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாதபடி எங்களுக்கு தடையாய் இருக்கிறது.
பரலோகத்திற்கு போக முடியாதபடி எங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இச்சிக்கும் கண் எங்களுக்கு வேண்டாம், இடர் உண்டாக்கும் கண் எங்களுக்கு வேண்டாம். உம்மை காண்பதற்காக, உம்முடைய அதிசயங்களை காண்பதற்காக திறக்கப்பட்ட கண்களை எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்களும் உம்மை காணட்டும், உம்முடைய மகிமையை பார்க்கட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும், மனிதர்களை தெளிவாய் பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். வந்த ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நன்மைக்குள்ள வழி நடத்துங்க சுவாமி. கிருபையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.